Hello friends, welcome back to Hi-Inno channel. Hi-Inno channel இன்னைக்கு சூப்பரான கோவக்காய் வறுவல் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா சிம்பிளான இந்த கோவக்காய் வறுவல் வந்துட்டு நீங்க சாதத்தோட சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை நல்லா நான் கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ கோவக்காயை கழுவி எடுத்து வச்சாச்சு. இதை வந்துட்டு நான் நீள் வாக்குல வந்துட்டு இன்னைக்கு கட் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி நான் எல்லா கோவக்காயுமே வந்துட்டு நீள் வாக்குல கட் பண்ணி எடுத்துக்க போறேன். நீங்க வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்றதுனாலும் கட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும்போது கத்திரிக்காய் மாதிரியே இருக்கும், உங்களுக்கு செஞ்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்ல இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எடுத்து வச்சிருந்த எல்லா கோவக்காயுமே கட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம கோவக்காய் வந்து தனியா வதக்கிக்க போறேன். டைரக்டா நம்ம ஃப்ரை பண்ணாம ஃபர்ஸ்ட் வதக்கிட்டு மசாலாலாம் சேர்த்து தாளிச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கோவக்காயை சேர்த்துக்கலாம். கோவக்காயை சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் இதை நல்லா வதக்கிக்க போறேன். அடுப்பை வந்துட்டு மீடியம்ல வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் நல்லா வதக்கிருக்கேன் பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்பவும் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் அதே பேன்லேயே வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதுல வந்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இது 3 நல்லா எண்ணெயில பொரியட்டும். இப்போ பாத்தீங்கன்னா கடுகு சீரகம் எல்லாம் நல்லா எண்ணெயில வெடிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 10 பல்லு பூண்டை வந்துட்டு அதையும் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா நான் வதக்கிக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா 3/4 பதத்துக்கு நல்லாவே வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதோட ஒரு பெரிய தக்காளி வந்து நல்லா பொடியை கட் பண்ணி, பழுத்த தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் வதக்கிக்க போறேன். ரொம்ப சிம்பிளா ஈஸியான இந்த கோவக்காய் வறுவல் வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். நார்மலா நம்ம வந்துட்டு கட் பண்ணி டைரக்டா செய்யும்போது டேஸ்ட் வேற மாதிரி, கொஞ்சம் காய் வந்து வேகாத மாதிரி இருக்கும். ஆனா நீங்க இந்த மாதிரி வதக்கிட்டு தனியா செய்யும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம ஒரு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், உங்களுக்கு கார தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதுக்கு தேவையான உப்பு. ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டி எப்படி செய்யறது அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிருக்கேன். இதோட வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். கெட்டியான தயிர், ரொம்ப புளிக்க கூடாது. தயிர் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தயிர் எதுக்கு சேர்க்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தயிர் சேர்த்திருக்கேன். நீங்க கொஞ்சமா புளி கரைச்சல் இருந்தா அது கூட சேர்த்துக்கலாம். தயிர் இல்லைனாலும் புளி கரைச்சல் சேர்த்தீங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சமா சேர்த்துக்கணும். இப்போ நான் சேர்த்த மசாலா தயிர் எல்லாம் சேர்ந்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட வதங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்க போறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். 2 நிமிஷம் மூடி வச்சு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்ப பாருங்க தண்ணியும் ஊத்திருச்சு, அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிருக்கு. இப்போ இதோட நான் வதக்கி வச்சிருந்தேன் அந்த கோவக்காயை சேர்த்துக்கிறேன். கோவக்காயும் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா கோவக்காய் வந்து மசாலாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்ல வச்சிருந்தோம் அப்படின்னா கோவக்காய் உங்களுக்கு நல்லாவே வெந்துடும். மசாலாவோட சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்றேன் பாருங்க. நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து கோவக்காய் வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதை வந்து நார்மல் சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அதே சமயம் நீங்க சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த காம்பினேஷன். கோவக்காய் பிடிக்காதவங்க கூட நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.